அந்த கெட் ரெடி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஹேர் டூலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ரொம்ப பட்ஜெட் தாண்டி எங்கிரி போகுது. இங்கேருந்து நேராக மண்டபத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி இந்த காய்கறி கடையோட அப்படி இந்த வீடியோவை நான் ஆரம்பிக்கிறேன். இன்னும் சமைக்கவே இல்லை. மணி பார்த்திங்கன்னா 11:15 ஆகிடுச்சு. இன்றைக்கி பசங்களுக்கு எல்லாம் ஆஃப் டே அப்படிங்கிறதுனால காலையில் சமைச்சிருவேன். ஆனால் இன்றைக்கி சமையல் முடியல, ஆஃப் டேங்கிறதுனால டிஃபன் மட்டும்தான் காலையில் பண்ணேன். அதுவுமே சிம்பிளாக தான் பண்ணேன். என்ன பண்ணேன்னே தெரியல, இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. பசங்க ஒரு 12:30 1 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. 12:30க்கு விட்டுரும். 1 மணிக்கெலாம் எல்லோரும் பசங்க வீட்டில் இருப்பாங்க. அதுக்குள்ளே நான் சமையலெல்லாம் முடிக்கணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஸோ ஒரே ஒரு பீர்க்கங்காய் இருக்குது. இது துவையல் பண்ணிவிட்டு வாழைக்காய் ஃப்ரை, அப்புறம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சேப்பங்கிழங்கு இருக்குது, அதையும் கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும். இவ்வளவும் இன்றைக்கி பண்ணி ஆகணும். அப்புறம் ரசம் வேறு வைக்கணும் குட்டீஸ்க்கு. இல்லாட்டி ஒரே ரைஸாக இந்த மஷ்ரூம் இருக்குது, பிரியாணி பண்ணிடலாமான்னு யோசிக்கிறேன். ஆனால் புதினா வாங்கிட்டு வரல. ஸோ ஒன்று இருந்தால் ஒன்று இருக்காது, பார்ப்போம். ஸோ ஏதாவது ஒன்று வச்சு இன்றைக்கி நான் பண்ணிவிடுவேன். இப்போ ப்ரெசண்ட்டாக என்ன இஷ்யூ அப்படின்னா, இந்த சிலிண்டர் பிரச்சனை தான். சிலிண்டர் புக் பண்ணியிருக்கோம், ஆனால் வரல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லைங்க. ஸோ நிறைய பேர் இப்போ புக் பண்ணிகிட்டே இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சிலிண்டர் வராது, புக் பண்ண ஒரு 2 to 3 டேஸில் வராது அப்படின்னு சொன்னோடனே நிறைய பேர் புக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஷார்ட்டேஜ் இல்லைன்னா கூட புக் பண்ணுறாங்க. ஸோ அதனால் அது எல்லாமே ஸ்டாக் இருக்குது. எதுவுமே அவசரப்படாதீங்க, எப்பயும் போல் பொறுமையாக புக் பண்ணுங்கள், உங்களுக்கு வர வேண்டிய நேரத்துக்கு அது கரெக்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு தெரிஞ்ச அண்ணா சொன்னாங்க. எங்களுக்கு எப்பயுமே அவங்க தான் எங்களுக்கு டெலிவர் பண்ணுவாங்க. சிலிண்டரை புக் பண்ணிவிட்டு ஒரு 3 to 4 டேஸில் வந்துடும். வரல அப்படின்னு சொன்னோடனே கேட்டோம், என்ன ப்ராப்ளம், இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கே அப்படின்னு. அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இப்போ மாதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 150 சிலிண்டர் புக் ஆகுமா. ஆனால் வித்தின் ஒரு 3 டேஸ்லேயே எல்லாமே புக் பண்ணதுனால ஒரு 150 சிலிண்டர் கிட்ட புக் பண்ணியிருக்காங்களாம் எல்லோரும். ஸோ அதனால் அந்த ஆப்பே ஹேங் ஆகி எங்களுக்கு ப்ரிண்ட் அவுட்டே எடுக்க முடியல அப்படின்னு சொன்னாங்க. அதனால் எந்த இஷ்யூ இல்லை, ஸ்டாக் எல்லாமே இருக்குது. ஸோ அது ப்ரிண்ட் அவுட் எடுத்தால் கொண்டு உங்களுக்கு டெலிவர் பண்ணிவிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியாகவே இருந்துச்சு. ஏன்னா என்கிட்ட இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சிலிண்டர் காலி, ஒரு சிலிண்டர் ரன்னிங்கில் இருக்குது. அதுவுமே எப்போ தீருமோன்னு தெரியாது. ஒரு வேளை தீர்ந்து போச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் இண்டக்ஷன் இருக்குது, நான் மேனேஜ் பண்ணிப்பேன். நான் இண்டக்ஷன்லேயும் குக் பண்ணி எனக்கு பழக்கம் இருக்குது. திடீர்னு இப்போன்னு இல்லை, ஒரு சில நேரம் மறந்துடுவேன் புக் பண்ணுறதுக்கு. அப்போ காலையிலே சிலிண்டர்லாம் போயிருக்கு. அதில் தான் நான் குக் பண்ணுவேன். அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட பாத்திரம்லாம் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. இந்த வாரம் சுமங்கலி பிரார்த்தனை வேறு 22 வச்சுருக்கோம். பல்க் குக்கிங் நம்ம வீட்டிலே தான் பண்ணணும். ஸோ அதுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நான் தப்பித்தேன். இன்றைக்கி என்ன சமையல் அப்படின்னா பீர்க்கங்காய் தொகையல். பீர்க்கங்காய் கூட்டு பண்ணலாம், தொகையல் பண்ணலாம், பீர்க்கங்காய் சட்னி பண்ணலாம், பஜ்ஜி போடலாம், நிறைய வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நான் தொகையல் தான் பண்ண போகிறேன். அதுக்கப்புறமா சேப்பங்கிழங்கு காய் சாதம் வச்சாச்சு. ஸோ ரசத்துக்கு என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு எல்லாத்தையுமே அரைச்சி தான் நான் போடுவேன். கடைசியாக நம்ம தட்டியும் போடலாம். பூண்டு சீரகம் மட்டும் தட்டி கடைசியாக போட்டிங்கனாலும் டேஸ்ட்டாக இருக்கும். ஏன் இந்த மாதிரி நான் அரைச்சி சேர்க்குறேன் அப்படின்னா, மித்துன் தக்காளி சாப்பிடவே மாட்டான். ரசம் ஆனால் ரொம்ப பிடிக்கும். தக்காளி ரசம் இந்த மாதிரி அரைச்சி பண்ணால் தான் பிடிக்கும். அவனுக்காகவே இப்படி தான் பண்ணுறது நான். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கம்ப்ளீட்டாக அந்த தக்காளியோட ஃப்ளேவர் நமக்கு நல்லாவே இருக்கும் சாப்பிடும்போது. லீவுன்னா அன்றைக்கி டே ரொம்ப ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். நான் உட்காந்து ஏதாவது டக்குன்னு பண்ணணும் அப்படின்னு யோசிச்சு பெருசாக இழுக்கிற மாதிரி ஆகிடும். நான் 1 pot ரெசிபி மைண்டில் வச்சுருப்பேன். ஆனால் அவங்களுக்கு 1 pot ரைஸ் வேண்டாம், கொஞ்சம் வெரைட்டியாக பண்ண அப்படின்னு சொன்னால் நமக்கு வேலை ஏற்றுரும். pot ரைஸை விட எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் தான் பண்ணணும். நிறைய சைட் டிஷ் இருக்கணும். அப்படி பண்ணால் தான் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனாலேயே 1 pot ரைஸ் மேக்ஸிமம் பண்ணவே மாட்டேன். பசங்க பிரியாணி அந்த மாதிரி கேட்டால் தான் பண்ணுவேன். ஸோ அப்போ ரசம் ரெடி ஆகிடுச்சு. இறக்கும்போது நல்லா தாராளமாக கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாமே சேர்ப்பேன் நான். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னா கம கமன்னு சூப்பராக இருக்கும். இதுக்கு ரசத்துக்கு நான் மேற்பொடி போடுவேன்.
மேற்பொடி அப்படின்னா இதுக்கு தனியாக ஒன்று அரைச்சி வச்சுருப்பேன். சாம்பாருக்கு எப்படி அது மாதிரி இதுக்கும் பொடி இருக்குது. நிறையா சீரகம், மிளகு, அப்புறம் துவரம்பருப்பு இதெல்லாம் வறுத்துட்டு அரைச்சி வைக்கிறது. அதில் கொஞ்சம் தனியாகவும் ஆட் பண்ணிப்பேன் வறுக்கும் போதே. ரொம்ப ருசியாக இருக்கும். நம்ம வந்து மிளகு ஜீரகம்லாம் தனியாக போட்டு அரைக்க வேண்டாம், இடிச்சியும் போட வேணாம். இந்த ஒரு பொடி போட்டிங்க அப்படின்னா போதும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரசப்பொடி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ரசம் வந்து சீக்கிரமாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு கொதி வந்தோடனே ஆஃப் பண்ணியாச்சு. சேப்பங்கிழங்கு காய் வந்து நான் எப்படி பண்ணுவேன்னா, குக்கரில் ஒரு விசில் விட்டு எடுத்துப்பேன். ரொம்ப குழைவாக இல்லாமல் உங்களுக்கு கரெக்டாக வெந்து வந்துடும். ஏன்னா நம்ம கேஸில் கொதிக்க வச்சோம் அப்படின்னா ரொம்ப லேட் ஆகிடும். அதுவும் இப்போ வந்து அந்த சிலிண்டர் ப்ராப்ளம் வேறு இருக்குல்ல, அதனாலேயே ஒரு விசில் விட்டு எடுத்து வச்சிட்டேன். இப்போ வந்து தொகையலுக்கு நான் அளவு சொல்கிறேன். கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி, அப்புறம் கட்டி பெருங்காயம், ஒரு 7-8 மிளகா நல்லா சேர்த்துக்கோங்க. தொகையல் வந்து நல்லா உப்பு காரமாக இருந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து உளுத்தம்பருப்பு சேர்த்துருக்கேன். இது நல்லா செவந்து வந்தோடனே நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். தொகையல் வந்து பீர்க்கங்காயில் பண்ணலாம், அப்புறமா சௌச்சௌ பண்ணலாம், தேங்காய் தொகையல் எல்லாத்துக்குமே இந்த பொடி தான். இந்த கட்டி பெருங்காயம், புளி, அப்புறமா வரமிளகா, உளுத்தம்பருப்பு இது எல்லாமே நம்ம வறுத்து வச்சுட்டு இந்த காய் மட்டும்தான் நமக்கு மாறும். இதுக்கு பதிலாக நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம், சௌச்சௌ சேர்த்துக்கலாம். இந்த சுண்டைக்காயில் கூட ட்ரை பண்ணியிருக்கேன். தொகையல் ரொம்ப சூப்பராக இருக்கும். சுண்டைக்காயில் பண்ணும்போதும் நீங்கள் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா தொகையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சேப்பங்கிழங்கு வந்து ஒரு விசில் விட்டு எடுத்தேன், கரெக்டாக வெந்து வந்துருச்சு. இப்போ அந்த பீர்க்கங்காயும் நல்லா வதக்கியாச்சு. இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியும் சேர்த்துருக்கேன், நல்லா வாசனையாக இருக்கும். லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தீங்க, பூனல் ஃபங்க்ஷன் டேட் சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒரு வீடியோலையுமே மென்ஷன் பண்ணுறேன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுத்துருந்தேன். அது ஒரு 2-3 vlogs முன்னாடி சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன். April 11 and 12. 11th அன்னைக்கு நம்ம வீட்டில் பண்ணுறோம், 12th அன்னைக்கு தான் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ அன்றைக்கி தான் பூனல் போடுற ஃபங்க்ஷன். அது மட்டும் சத்திரத்தில் பண்ணுற மாதிரி தான் பிளானு. ஸோ இதுதான் டேட்டு. ஒரு 2-3 பேர் கேட்டதுனால நான் மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறமா என்னோடய saree வந்து கேட்டிருந்தீங்க. saree வீடியோஸ் எல்லாமே நான் தனியாக உங்களுக்கு போடுறேன். என்ன saree எடுத்திருக்கேன், ஸோ அதுக்கு ஜாக்கெட் எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ட்ரெண்டிங்காக உள்ள அந்த டிசைன்ஸ்லாம் எடுத்து சூஸ் பண்ணி அப்படி நாங்கள் ஸ்டிச் பண்ண கொடுத்துருக்கோம். ஸோ இந்த ஜாக்கெட் கொடுக்கறது அந்த டிபார்ட்மெண்ட் எல்லாமே லாவண்யா தான். ஸோ அவள் தான் கொண்டு போய் கொடுத்து என்னென்ன டிசைன் அதெல்லாம் வந்து நான் சூஸ் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ அந்த டைமில் எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நான் என்னால் போக முடியல. அவள் தான் போய் கொடுத்து எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா. ஸோ அந்த வேலையெல்லாம் அவள் தான் பார்த்துக்கிறாள். அதுக்கப்புறமா வேறு என்ன, நிறைய பேர் அந்த கெட் ரெடி பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த ஹேர் டூலாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது சும்மா நம்ம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோலாம் பண்ணது. அது வந்து எனக்கு வச்சு பார்த்துட்டு ஸோ அது கரெக்டாக இல்லை அப்படின்னா நம்ம வேறு ஏதாவது கொண்டை அந்த மாதிரி போடலாம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எனக்கு கொண்டெல்லாம் போடுறது அவ்வளோவா பிடிக்கல. ஏன்னா நம்ம கொஞ்சம் லாங் ஹேர் இருக்கிறதுனால அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கலாம், ஹேர் டூக்கே கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அது வந்து அந்த சாரியோடு பார்க்குறதுக்கு ரொம்ப எல்லாருமே வெயிட் பண்ணுறீங்க. கண்டிப்பாக வந்து அந்த பூனல் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க. விஷுவல் ட்ரீட்டாக இருக்கும். நம்ம சேனல் மூலமாக நம்ம சேனல் எல்லாருக்குமே இன்வைட் பண்ணி ஆகணும் இல்லையா. ஸோ எல்லாரையுமே கூப்பிட முடியலனாலும் எப்படியுமே நம்ம சேனலில் அந்த பூனல் ஃபங்க்ஷன் வீடியோ வரும். நீங்கள் வந்து பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷுவல் ட்ரீட்டாக உங்களுக்கு நாங்கள் அந்த வீடியோஸ் வந்து கொடுக்குறோம். அதுக்கப்புறமா வேறு என்ன, ட்ரெஸ் கோட் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ட்ரெஸ் வந்து எனக்கு மடிசார் தான், 2 நாளுமே நான் மடிசார் தான் கட்டணும். ஸோ அதில் வந்து காம்ப்ரமைஸே கிடையாது. 6 கஜம் கட்டக்கூடாது. ஸோ அது எங்கள் மாமியார் வீட்டு வழக்கம். அதனால 6 கஜம் அப்படிங்கிறது சும்மா அம்மா வச்சு கொடுப்பாங்க பூனலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டுப்புடவை எடுத்து கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அது வந்து அம்மா 6 கஜமாக தான் வாங்கியிருக்காங்க. 9 கஜமும் ஒன்று வாங்கியிருக்காங்க. அதுதான் வந்து நான் கட்ட போகிறேன். ஸோ அது என்ன நீங்கள் பாருங்கள் எப்படி வந்து நான் கெட் ரெடி ஆகிறேன்னு. அது மாதிரி மென்ஸுக்கும் வந்து ட்ரெஸ் கோட் நான் சொல்லி இருக்கேன், இது வாங்கணும், இப்படி இருக்கணும். நிறைய வந்து இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கிறது அந்த கோலம் டிசைன் இல்லையா. ஸோ அது வந்து குர்த்தால் அந்த கோலம் டிசைன் கொண்டு வரணும் அப்படின்ட்டு நான் கஸ்டமைஸ்க்கெலாம் வந்து கேட்டேன், கஸ்டமைஸ் பண்ணி போடலாமா அப்படின்லாம் கேட்டேன். ரொம்ப பட்ஜெட் தாண்டி எகிரி போகுது. மென்ஸுக்கு மட்டுமே குர்த்தா வந்து ப்ரைஸ் எவ்வளோ சொன்னாங்கன்னா 4000 + சொன்னாங்க.
அப்புறம் கிட்ஸுக்கெல்லாம் தக்ஷத்துக்கே 2000 ப்ளஸ் சொன்னாங்க. அது மாதிரி கொஞ்சம் பசங்களுக்கெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக சொன்னாங்க. ஸோ அவ்வளோ வந்து நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியல. அதனால் நான் என்ன ஐடியா பண்ணேன் அப்படின்னா, நம்ம ப்ளைன் குர்த்தாவாக வாங்கிட்டு அதில் வந்து பிரிண்டட் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு ஐடியா இருக்குது. ஸோ அது எல்லோரும் ஒத்துக்கணும், எல்லாருக்கும் அது பிடிக்கணும். ஒரு சில பேர் வந்து ப்ளைனாக போடுறதான் விரும்புவாங்க, ஒரு சில பேர் விரும்ப மாட்டாங்க. ஒரு சில பேர் வந்து இந்த அழகாக ஒர்க்லாம் பண்ணி போடணுன்னு ஆசைப்படுவாங்க, ஒரு சில பேருக்கு விரும்ப மாட்டாங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு எப்படி எப்படியோ அந்த மாதிரி தான் நான் வந்து யோசிச்சுட்ருக்கேன். இன்னும் நமக்கு டைம் இருக்குது, 20 days டைம் இருக்குது. அது வந்து ஹேண்ட் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா நம்மளே வந்து ஏதாவது கோலம் ஸ்கெட்ச் பண்ணி அதில் பிரிண்ட் போடலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருக்கேன். லெட்ஸ் see. அது வந்து ஃபைனல் டிசிஷன் இல்லை, இருந்தாலும் அது நீங்கள் அவங்க வந்து ரெடியாகி வரும்போது பார்த்தா தான் உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். அது வந்து அப்போ நீங்கள் பாருங்கள் ஓணம் ஃபங்க்ஷன் அப்போது. ஸோ இதுதான் இப்போதைக்கு டீட்டெயில்ஸு. அதுக்கப்புறமா இந்த பத்திரிக்கை கொடுக்கறது, பத்திரிக்கை இப்போ தான் வந்து கரெக்ஷன் போயிருக்கு. எப்பயுமே இந்த மஞ்சள் பத்திரிக்கை அடிக்கணும் அப்படிங்கிறது அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த விசேஷம், இது வந்து ரொம்ப சுப நிகழ்ச்சி இல்லையா, கல்யாணம் இல்லையா, அதனால கல்யாணத்துக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணணும். இந்த பந்தக்கால் வைக்கிறது, அப்புறமா முன்னாடியே மாப்பிள்ளைக்கு வந்து இந்த நலங்கு வச்சு அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா கல்யாணத்தில், அதே மாதிரி நம்ம வீட்டு குட்டி மாப்பிள்ளைக்கு எல்லா ஃபங்க்ஷனுமே அழகாக பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். மித்துன் குட்டி அப்படின்னா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப ஸ்பெஷல், தலைச்சம்புள்ள இல்லையா, அதனால ரொம்ப கிராண்டாக பண்ணணும். சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணது இப்போ கிராண்டாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கே வந்துட்டேன். ஏன்னா அது ரொம்ப ஒரு மெமரபிளான ஒரு மொமெண்ட் நமக்கு. இப்போ வந்து எப்படி லேடிஸ்க்கு எப்படி நம்ம ஏஜ் அட்டன் பண்ணால் ஃபங்க்ஷன் எப்படி பண்ணுறோம் அந்த மாதிரி பூனல் அப்படிங்கிறது பசங்களுக்கு. ஸோ அது வந்து நம்ம கிராண்டாக தானே பண்ணணும். அதனால நிறைய மைண்டில் ஓடிட்டுருக்கு. 22nd பார்த்தீங்கன்னா சுமங்கலி பிரார்த்தனை. அது முடிஞ்சதுக்கப்புறமா பெள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கள் இதில் பெள்ளி கொடுக்குன்னா மித்தனுக்கு வந்து அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிப்பாட்டி விட்டு நலங்கு வச்சு அதுக்கப்புறமா பந்தக்கால் முகூர்த்தம் அது பண்ணணும். அது ஒரு சில பேருக்கு வழக்கம் இருக்கும், வழக்கம் இருக்காது. அந்த பந்தக்கால் வந்து வைக்கணுமா அப்படிங்கிறது எனக்கு இன்னும் தெரியல, அது வந்து கேட்டுட்ருக்கேன். ஸோ எங்கள் இதில் அது வழக்கம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. அது அப்பா சொல்லுவாங்க இருக்கா அப்படின்ட்டு. எங்கள் மாமியார்கிட்டையும் சஜஷன் கேட்டுட்டு பெரியவங்க கிட்டலாம் கேட்டுட்டு அதை டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ அது ஒரு குட்டி ஃபங்க்ஷன். அது வச்சுட்டோம் அப்படின்னா பையன் ஒரு 3 நாளைக்கு வெளில போகக்கூடாது. ஏன்னா ஏன் அது வச்சாங்க அப்படின்னா, ஸோ ஒரு 3 to 4 days முன்னாடி வெளியில் போகிறது, ஏதாவது வந்து நமக்குன்னு ஏதாவது ஒரு ஏதோ ஒன்று கீழே விழுறது, ஏதாவது அடிப்படுறது, அந்த மாதிரிலாம் ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடக்காமல் இருக்கிறதுக்காக அதுதான் ஐதீகம். அதுக்கு தான் அந்த பந்தக்கால் முகூர்த்தம் அப்படிங்கிறது வருது. அந்த காப்பு கட்டியாச்சுன்னா போகக்கூடாது. ஸோ அதுக்காக வேண்டி தான் அந்த 3 நாள் ஃபங்க்ஷன் வந்து இங்கேருந்து நேராக மண்டபத்துக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. அது இருக்குது. ஸோ அது முடித்ததுக்கப்புறமா மெயின் ஃபங்க்ஷன் வந்து 1100. ஸோ இப்படி தான் வந்து இருக்குது இந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். இன்னும் பத்திரிக்கை அடித்து வந்தோன்னே உங்களுக்கு அந்த எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன், உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் வீடியோவில். ஸோ இப்போ அடுத்தது பார்ப்போமா. இன்னும் வந்து இப்போது சமையலெல்லாம் ஓரளவுக்கு முடிச்சிட்டேன், இன்னும் காய் மட்டும் பண்ணணும். அதை முடிச்சிட்டேன் அப்படின்னா சமையல் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறமா நாளைக்கு நாங்கள் வெளியில் போகணும், கொஞ்சம் பர்ச்சேசிங்லாம் இருக்குது. அது போகும்போதே என்ன பர்ச்சேசிங் அப்படின்னு பார்ப்பீங்க. பேக் டு குக்கிங். தொகையலுக்கு வந்து அரைச்சி வச்சாச்சு. சேப்பங்கிழங்கு காயும் வந்து நான் உப்பு, காரம், மஞ்சள் தூள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சேன். அது வந்து கடுகு தாளிச்சிட்டு இதை நல்லா கொஞ்சம் சிம்மில் வச்சு நம்ம அப்படியே பெரட்டி எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். நான் வந்து இண்டக்ஷன் ஸ்டவ்வில் கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அப்புறமா கேஸில் வைப்பேன், அந்த மாதிரி மாற்றி மாற்றி பண்ணிப்பேன். தொகையல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் அரைப்பேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த வறுத்ததை மட்டும் உப்பு போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வதக்குனதையும் போட்டு அரைச்சிக்கலாம். ஏன்னா பீர்க்கங்காய் வந்து உங்களுக்கு நல்லா அப்படியே சட்னி டைப்பில் நமக்கு அரைஞ்சிடும். அந்த மாதிரியும் அரைக்க வேண்டாம், ஓரளவுக்கு ஒரு சுத்து எடுத்தீங்கன்னா போதும். ஒரு சுத்து விட்டு எடுத்திங்கன்னா. ஸோ நடுவில் வந்து என் ஹஸ்பண்ட் கரும்பு ஜூஸ் வாங்கிட்டு வந்தார், அதை கொஞ்சம் குடித்தேன், ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. இனிமேல் வந்து கரும்பு ஜூஸு, நொங்கு, இளநீ இதெல்லாம் நமக்கு நிறைய கிடைக்கும். பதநீர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போலாம் வந்து அப்படியே பாட்டிலையும் வச்சு விற்கிறாங்க, வாங்கிட்டு வந்து நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூட குடிச்சிக்கலாம்.
இளநீர் வந்து ஒரு சில பேருக்கு பிடிக்காது, கொஞ்சம் கடைசியாக வந்து அந்த கசப்பு டேஸ்ட்டு வரும். ஆனால் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் இப்போ வந்து இந்த சீசனில் நான் நிறைய வாங்கி குடிப்பேன். சேப்பங்கிழங்கு காயும் இங்கே ரெடி ஆகிடுச்சு. இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இந்த சாம்பாருக்கு யூஸ் பண்ணுற மேற்பொடி போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுவேன். தொகையிலும் ரெடி ஆகிடுச்சு. நல்ல உப்பு காரமாக இருந்தால் தான் உங்களுக்கு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். நான் இதில் வந்து கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாமே சேர்த்துருக்கேன்னா நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். கையோடு வந்து கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கிச்சன் ரொட்டீன் முடிஞ்சுது, லன்ச் வேலை முடிஞ்சுது. எங்கள் வீட்டில் லன்ச் வந்து இன்றைக்கி சூப்பராக சிம்பிளாக முடிச்சாச்சு. இந்த லன்ச் காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.